Hello everyone, இது நம்ம பைத்தான் கோர்ஸோடைய 10th எபிசோட். இந்த எபிசோடில் டேட்டா ஸ்ட்ரக்சரான டுப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் கொடுத்த டாஸ்கோடைய ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் எ லிஸ்ட் இன் பைத்தான்? பைத்தானில் லிஸ்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, எ மியூட்டபிள் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். செகண்ட் கொஷின், which symbol is used to create a list? ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸ்கொயர் பிரேஸ். தேர்ட் கொஷின், which method is used to add an element at the end of the list? ஒரு லிஸ்டோடைய எண்டில் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, append. Fourth question, what will be the output of the following code? my underscore listன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க எலமெண்ட் 1 2 3. தென் print ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி my listங்கிற லிஸ்டோடைய லென்த்தை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறோம். my listங்கிற லிஸ்டோடைய லென்த் வந்துட்டு 3. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 3. ஃபிஃப்த் கொஷின், which of the following list is a valid in Python? கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்க எல்லா லிஸ்ட்டுமே வேலிட் தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி எபோவ். லாஸ்ட் எபிசோடில் கொடுத்த டாஸ்கோடைய ஆன்சர்ஸ் என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டுப்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். டுப்பிள்ங்கிறது ஆர்டர்டு இம்யூட்டபிள் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஏன் நம்ம டுப்பிள் இம்யூட்டபிள்னு சொல்கிறோம்னா, ஒன்ஸ் நம்ம டுப்பிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மாடிஃபையோ டெலிட்டோ நம்மளால் பண்ண முடியாது. அதே மாதிரி டுப்பிள் வந்துட்டு ஹெட்ரோஜீனியஸ். ஒரு டுப்பிளில் இருக்க எலமெண்ட் எந்த டேட்டா டைப்பாக வேணாலும் இருக்கலாம். எல்லா எலமெண்ட்ஸுமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும், இன்டீஜராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த நெசசிட்டியுமே கிடையாது. ஒரு டுப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, யூஸிங் பெரான்தசிஸ். ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் பெரான்தசிஸால் என்க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் டுப்பிள். டுப்பிளில் இருக்க ஒரு எலமெண்ட்ஸும் கமானால் செப்பரேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இட் அலோஸ் டூப்ளிகேட்ஸ். டுப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டுப்பிள்ங்கிறது பெரான்தசிஸால் என்க்ளோஸ் ஆகியிருக்கணும், ஒரு எலமெண்ட்டும் கமானால் செப்பரேட் ஆகியிருக்கணும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டுப்பிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு பெரான்தசிஸ். அதாவது இது என்னன்னா, இது வந்துட்டு ஒரு எம்டி டுப்பிள், இதுக்குள்ளே எந்த எலமெண்ட்ஸுமே கிடையாது. செகண்ட் எக்ஸாம்பிள், டுப்பிள் 2 ஈக்குவல் டு பெரான்தசிஸில் டபுள் கோட்ஸில் ஆப்பிள் கம்மா பனானா கம்மா செரி. இது என்னன்னா, இதெல்லாம் சேம் டேட்டா டைப்பில் நம்ம டுப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஸ்ட்ரிங், அதனால தான் நம்ம ஒரு வேர்டையும் டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது சேம் டேட்டா டைப்பில் ஒரு டுப்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள், டுப்பிள் 3 ஈக்குவல் டு பெரான்தசிஸில் 10 கம்மா 20 கம்மா 30. இதுவும் போன எக்ஸாம்பிள் மாதிரி தான். போன எக்ஸாம்பிளில் நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ் வச்சு டுப்பிள் கிரியேட் பண்ணியிருந்தோம். இது இன்டீஜர் எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம டுப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் எக்ஸாம்பிள், டுப்பிள் 4 ஈக்குவல் டு பெரான்தசிஸில் டபுள் கோட்ஸில் ஏபிசி கம்மா 34 கம்மா ட்ரூ கம்மா 40.5. இந்த எக்ஸாம்பிளில் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் எலமெண்ட்ஸை ஒரே டுப்பிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், டுப்பிள்ங்கிறது ஹெட்ரோஜீனியஸ், அதாவது we can store elements with different data types. இதில் ஏபிசிங்கிறது ஸ்ட்ரிங்கு, 34ங்கிறது இன்டீஜர், ட்ரூங்கிறது பூலியன், 40.5ங்கிறது ஃப்ளோட்டு. டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டுப்பிள் கிரியேட் பண்ணக்குள்ளேயும் இந்த டுப்பிள் வந்துட்டு வேலிடான டுப்பிள் தான். ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், டுப்பிள் 5 ஈக்குவல் டு பெரான்தசிஸில் டபுள் கோட்ஸில் ஆப்பிள் கமா. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு எலமெண்ட் தான் டுப்பிளில் இருக்குது, ஆனாலும் அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கமான் கொடுத்துருக்கோம். நம்ம இப்படி கமான் கொடுக்கலினா பைத்தான் இன்டர்பிரிட்டர் இது ஜஸ்ட் ஒரு எலமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும், டுப்பிளாக கன்சிடர் பண்ணாது. நம்ம சிங்கிள் எலமெண்ட்டுக்கு வச்சு ஒரு டுப்பிள் கிரியேட் பண்ணாலும் அந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து கமான் கொடுக்கக்குள்ள தான் அது வந்துட்டு ஒரு டுப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். Thank you for watching.